வணக்கம் மக்களே! மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு அக்டோபர் 18த் தேர்ட் வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட் நிஃப்டி 50. நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து 0.42% வந்து அப் ஆயிருக்குது. 33 கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. 17 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.38% வந்து அப் ஆயிருக்குது. 35 கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. 15 கம்பெனிஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. மிட் கேப் 150ல பாத்தீங்க அப்படின்னா 0.17% வந்து அப் ஆயிருக்குது. 73 கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 75 கம்பெனிஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 0.04% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 115 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 134 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -0.27 அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 113 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. 136 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான அவுட்கம் தான் கொடுத்துருக்குது. ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, மிட் கேப் 150 இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம ஃபர்தரா நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் சார்ட் வந்து பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்னிங்ல ப்ரீ ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் இருந்தது. அப்புறம் ஒரு அரௌண்ட் ஒரு 9:30க்கே வந்து மார்க்கெட் ஃபுல் டவுன் ஒரு 2% அரௌண்ட் மார்க்கெட் வந்து அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 24,600 பாயிண்ட் கீழே எல்லாம் போயிருச்சு. பிளஸ் அடுத்து ஒரு ரெக்கவர் கொடுக்க ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஒரு 11:40 வரைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 11:40க்கு அப்புறம் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் எடுக்க ஆரம்பிச்சு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்டோபர் மந்த்ல இன்னையோட சேர்த்து வந்து இன்னைக்கு வந்து 8.4 பில்லியன் அளவுக்கான இந்தியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து சோல் பண்ணி அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020ல 8.35 பில்லியன் அளவுக்கான ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் எடுத்து அமௌண்ட் வெளியே எடுத்திருந்தாங்க கொரோனா டைம்ல. அதுக்கடுத்து இதுதான் வந்து ஹையா இருக்குது. இந்த ரெக்கார்ட் ஹை இருக்கிறனால தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இதுக்கு மெயினான காரணமா பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அசட்ஸ் வந்து ரீஅலோகேட் பண்ணி இந்தியால இருந்து சைனாக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. சைனா வந்து அவங்களோட எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்டிமுலேட்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து சைனா வந்து நம்பி அவங்களோட அமௌண்ட்டை சைனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த 8.4 பில்லியன் அவுட்ஃப்ளோங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2002ல இருந்து இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் அவுட்ஃப்ளோ அமௌண்ட்ல வந்து இதுதான் வந்து அதிகமான அமௌண்ட் 8.4 பில்லியன். ஸோ இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த 8.4 பில்லியன்ங்கிறது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து 1 ட்ரில்லியன் அளவுக்கான அசெட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் இந்த 8.4 பில்லியன்ங்கிறது. ஸோ நம்ம பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏன் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா குளோபலாவே அமெரிக்கான்னு இல்லை மற்ற கண்ட்ரீஸுமே நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சர்வே வெளியே தெரிஞ்சனால தான் வந்து இன்னும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அமௌண்ட்டை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவா வந்து சைனால வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து எடுத்துக்கிட்டு சைனாக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க. இதுக்கு காரணமா பாத்தீங்க அப்படின்னா சைனால கோவிட்டுக்கு அப்புறம் வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து growth வந்து டவுன் ஆகி 2012 நிலைமைக்கு வந்து சைனா போயிடுச்சு. ஸோ அதுல இருந்து அவங்க மீண்டே வரல. நம்ம வந்து 2020ல கொரோனாக்கு அப்புறம் ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர்க்குள்ள நம்ம அதுக்கடுத்து நம்ம ரெக்கவர் ஆகி நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா சைனாவால அது பண்ண முடியல. இப்பதான் வந்து அது சரி பண்றதுக்காக சைனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நியூ ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்க எக்கனாமியை பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாக்குறாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து இதை ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து ஒரு பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டை வந்து வித்து சைனாக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்தியா தான் அவங்களோட ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட் இடமா வந்து இருக்குது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு பீக் வந்து இருந்துச்சு. அந்த பீக் வந்து அப்படியே டவுன் ஆகி இப்போ ஸ்லோ ஆகி ஒரு 1500 பாயிண்ட் லெவல்ல வந்து நம்ம டவுன் ஆகி இருக்கிறோம். நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இதுக்கான காரணம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சைனாவோட அந்த ஸ்டிமுலேட்டிவ் மெஷர்ஸ் தான் வந்து காரணம்.
இந்த மெஷர்ஸ்னால சைனாவோட மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்பைக் எடுத்து நல்ல அப்பா இருந்தாலுமே அந்த ரேலியை வந்து அதால தக்க வச்சுக்க முடியல. அது வீக்கா தான் இருக்குது. இதனால பாத்தீங்க அப்படின்னா சைனா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ளூ சிப் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14% வரைக்கும் வந்து பீக்ல இருந்து ஃபால் ஆயிருக்குது. அக்டோபர் 8ல தான் அந்த பீக் வந்து நடந்தது. அது இன்னைக்கு தேதிக்கும் ஃபால்ல தான் இருக்குது. அதே மாதிரி சைனா இந்த ஸ்டிமுலேட்டிவ் மெஷர்ஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் நிப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு 5% அளவுக்கு ஒரு ஃபால் வந்து நடந்திருக்குது. பிளஸ் இப்ப நடக்கிற ஃபால் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் குவார்டரோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருந்தது. அதுல நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸா பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த ரீசனாலேயே வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்து சைனா மார்க்கெட்டுக்கு ட்ரேடிங்காக ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு கெயின் அடையிறதுக்காக அங்க மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்ல இந்த வொலட்டாலிட்டிங்ல இருந்து ஒரு லாஸ்ட் 3 வீக்காவே இது நடந்துட்டு இருக்கு. இது ஃபர்தரா இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமா இருக்குது. அதோட ஒரு இன்னொரு காரணமா பார்த்தோம் அப்படின்னா யுஎஸோட பிரசிடென்சியல் எலெக்ஷன் வந்து நடக்குது. இது வந்து நவம்பர் 5th நடக்குது. ஸோ இந்த நவம்பர் 5th வரைக்குமே வந்து நம்மளோட மார்க்கெட்டும் சரி, இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு வொலட்டாலிட்டியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஏறும் இறங்கும் இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட நேரத்துக்கு நம்மளோட குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து இந்த டைம்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட காரணத்தினாலேயே நம்ம மார்க்கெட் வந்து நிறைய வேரியேஷன், நிறைய பிளக்சுவேஷன்ல இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கணும். கொஞ்சம் கவனமா நம்ம ட்ரேட் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பிளஸ் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் 5 கெய்னர்ஸ், 5 லூசர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்க கெய்னர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பேங்கிங் செக்டார்ஸ் வந்து இதுல நிறைய இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்ரீராம் பினான்ஸ், கனரா பேங்க் பிளஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி பேங்கிங் செக்டார்ஸ் தான் வந்து நிஃப்டி 50லயும் சரி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50லயும் சரி மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு காரணமா இருந்தது. அதே மாதிரி டாப் லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், பிரிட்டானியா, ஏஷியன் பெயிண்ட், நெஸ்லே இந்தியா, டெக் மஹேந்திரா பிளஸ் வந்து லூசிங் இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் பிளஸ் வந்து ஐடி செக்டார்ஸ், இந்த ரெண்டு செக்டார்ஸுமே வந்து நிஃப்டி இண்டெக்ஸஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாகவும் அமைஞ்சிருக்குது. நம்ம நேற்று விடியலே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த எஃப்எம்சிசி செக்டார்ல வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கிற காரணத்தினால பிளஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் வந்து எஃப்எம்சிஜில இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கிறனால எஃப்எம்சிசி செக்டார் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த அந்த எஃப்எம்சிஜி செக்டாரோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு. நல்ல வேல்யூஷன் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பண்ணாதான் வந்து மார்க்கெட் வந்து அப்பாகும் போது நமக்கு அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும். நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண பேங்கிங் செக்டார்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நிப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2% வந்து அப்பா இருக்குது. அதே மாதிரி ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஒரு இன்ட்ராடேல ஒரு பிக்கஸ்ட் கெயின் வந்து நிப்டி பிரைவேட் பேங்க் வந்து அடைஞ்சிருக்குது. நிப்டி 50யுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 0.4% வந்து அப்பா இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 5.5% வந்து அப்பா இருக்குது. இதுக்கு காரணமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் ரிப்போர்ட்டை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்லயுமே வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து இருக்குது. எல்லா பிரைவேட் பேங்க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஏர்னிங் ரிப்போர்ட்ஸை தாண்டி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த காரணத்தினாலதான் வந்து இன்னைக்கு பேங்கிங் செக்டர்லாம் ஒரு நல்ல ரைஸ் ஆயிருக்குது. அடுத்தா பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 2.5% அளவுக்கு அப்பா இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 1.2% அளவுக்கான ஒரு ரைஸ் வந்து கொடுத்திருக்குது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு டாப் கெய்னர்ஸா வந்து இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குவார்டர்லி ரிசல்ட் வந்து அக்டோபர் 19 வருது. பிளஸ் அதே மாதிரி ஐசிஐசி பேங்கோட ரிப்போர்ட் வந்து அக்டோபர் 26 வருது. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்கிறனால தான் இன்னைக்கு ஐசிஐசி பேங்க், ஆர்பிஎல் பேங்க் வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்குது. ஸோ இவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ரைஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல டவுன்ஃபால் ஆகுமாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4.4% அளவுக்கு அப்பா இருக்குது. இயர் டு டேட்ல கம்பேர் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா 14.4% வந்து ரைஸ் ஆயிருக்குது நிப்டி 50. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங் ட்ரேடிங் செஷன்ல ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. எல்லாமே டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து டபுள் டிஜிட் பெர்சன்டேஜ்ல வந்து டவுன் ஆயிருந்தது.
ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல எடுத்து கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ராடேலையும் சரி, இல்ல ஸ்விங் ட்ரேட்லயும் சரி, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 5 to 6% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த சான்சஸ் மிஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க ஃபர்தரா. இன்னமும் ஒரு நெக்ஸ்ட் வீக்லயும் ஒரு ஒரு 3 to ட்ரேடிங் செஷன் வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோல பார்த்த மாதிரியே நவம்பர் 5 வந்து யுனைடெட் ஸ்டேட்டோட எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வரப்போகுது. அது வரைக்குமே இந்த ஃபிளக்சுவேஷனுங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த வீடியோல சொல்றேன். இதை திரும்ப திரும்ப சொல்றோம்னு எல்லாரும் யோசிக்க வேண்டாம். இதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கு. பொதுவா ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து வர்ற சமயத்துல நம்ம பல்கா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதை கண்டிப்பா தவிர்க்கணும். இது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா ஏர்னிங் ரிப்போர்ட்ல ஸ்டாக் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு நெகட்டிவ் நோட்லயோ ஒரு பாசிட்டிவ் நோட்லயோ க்ளோஸ் ஆனா ஒரு 1 வீக் வரைக்குமே அதோட தாக்கம் வந்து இருக்கும். நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகும். ஃபர்தரா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால பல்கா இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு ஒரு ஸ்டாக்கையும் வந்து நம்ம வாட்ச் பண்ணி டிப்ல வந்து வாங்குறதா வந்து நமக்கு நல்லது. சரிங்களா? நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் வந்து நம்ம ட்ரேடிங்லயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி பெருசா லாஸ் ஆகாம நம்ம தப்பிக்க முடியும். ஸோ ஃபர்தரா சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் வந்து நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.